குட் மார்னிங். ஓ, என்ன இது? என்ன இதுன்னா புரியல. இங்க வாங்க. திட்ட போறீங்களா? இல்ல வாங்க. கையெடுக்க நடுவுல. அடிச்சிட்டீங்கன்னா தடுத்துக்கிறதுக்கு தான். ஓ, நான் முன்னாடி இப்ப இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா இருக்கு. ஆனா நான் ஒண்ணு இப்படி பார்த்தது இல்லைல்ல. அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. சின்ன வயசுல ஃப்ராக்கு பாவாடை சட்டை அப்படி பார்த்துட்டேன். அதை விட்ட சுடிதாரு இப்படி ஒண்ணு நான் பார்த்தது இல்லையே. நான் பிடிச்சிருக்கு நிறைய பயப்படுறேன். அம்மே என்ன பண்ற? நீ தான் வாயில பிடிச்சிருக்கு நம்ப மாட்டேறியே. அதான் பிடிச்சி காட்டிட்டேன். டைம் ஆயிடுச்சா போலாம். 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு போலாமா? ஒரு பிரேக்கும் வேண்டாம், டைம் ஆகுது வாங்க. நேற்று நைட்டே பாருங்க ஏமாத்திட்டு ஓட்டியாதானே. அது இல்லப்பா, அந்த ஊர்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மறு வீடு போடுற விருந்து இருக்காம். கல்யாணம் நம்ம தானே பண்ணோம். வெள்ள கல்யாணம் ஒருத்தர் பண்ணா மறு விருந்து ஒருத்தவங்க வைப்பாங்க. அது ஊர் வழக்கமா. க்ளோஸ்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா. அதனால சில பேருக்கு சாரீஸ், சில பேருக்கு ஏதாவது டப்பா அந்த மாதிரி எல்லாம் வாங்க போகணும். அங்க போயிட்டு கேரளால போயிட்டு எங்க வாங்குறதுக்கு, மழை வேற, நம்ப முடியாதுல்ல. லோ ஃபிளைட் எடுத்துட்டு வர போறீங்க. அதுதான் 4-5 அட்டைப்பட்டில பேக் பண்ணோம். ஏன்னா நம்மளோட லக்கேஜ்ன்றது ரொம்ப கம்மி இல்லை. ஸோ லக்கேஜ் இல்லாததுனால வெயிட்டுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம்ல அப்படின்ட்டு. லக்கேஜ் இல்லாததுனால கணக்கு லக்கேஜ் எடுத்துப்பீங்க. அடுத்த அம்மா கூப்பிட்டாங்களா, அந்த வேலை முடியவே 2 o'clock ஆயிடுச்சு பட்டு. மாத்திரையும் போடல. ஆரியம்மா, அதுக்கப்புறம் போட்டுனா எப்போ தூங்குறது? இப்போ 4:30க்கு ஃப்ளைட் கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே எழுந்து குளிச்சு கிளம்பிட்டேன். தூங்கவே இல்லை நீ. தும்முறு தானே. ஃப்ளைட்டில் தூங்கிக்கிறேன். என் கூட ஒரு கட்சியில் தூங்கிடும் தானே. அப்போ வீட்டுக்கு போய் தூங்குறேன். முதல்ல நான் தூங்காமலே இருக்கேன். செக் வை கேடி. நான் கூட உங்ககிட்ட தானே தூங்க போறேன், அப்புறம் என்ன? ஸ்லீப்பிங் பெட் ஆச்சு. நோட்டுங்க, நீங்க வரல என்ன கூப்பிட்டு வந்து வாங்க போலாம். கொஞ்சம் அவங்களுக்கு விடலான்னு பார்த்தோம். ஒரு லட்சம் வேண்டாம், வாங்க போலாம். வாங்கன்னு பண்ணி தள்ளி வச்சிருவல. அப்படி ஏதாவது கேட்டேன்னு வைங்க. நம்ம ரூம் தானே. ரூமா? நமக்கு ஏது ரூமு? என்ன அங்கதான் உனக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல. நம்ம பெட்ரூம் தானே. நீங்க பட்டை போட்டு வாங்கிட்டீங்க அந்த பெட்ரூம். ஆமா, அது இப்ப எங்க அம்மா வீடு ஆயிடுச்சுல. ஸோ பிள்ளைக்கு ஒரு தனி பெட்ரூம் கிடையாதா? சரி, உங்களுக்கு தான் கேரளாவே வேண்டாவே, அப்புறம் என்ன? கேரளா வேணும் தான். ஏறதுக்கு அப்புறம் பயப்பட மாட்டேன். கூட இருக்கும்போது கேரளால உங்க அத்தை வந்துட்டாங்கன்னா பயம் போட்டாது அதையே சொல்லி சொல்லி. அவங்க தள்ளி தானே இருக்கணும். சரி வாங்க போலாம். அது வந்து ஃப்ரெண்டை பார்க்க ஆசை இல்லையா? என்ன மிஸ்டர் வீரா, உங்களோட ஒய்ஃப் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல, அரசு, அவங்கள பார்க்க வேண்டாம்? சொல்லி என்ன சொன்னா? என்ன இருக்குது, பொண்டாட்டி பேசுறோன்னு பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு போல. நான் உங்க பொண்டாட்டி இல்லைங்க, உங்க பொண்டாட்டி கேரளால இருக்காங்க. என்ன பிடிச்சி இருக்கிறீங்க? மாப்பிள்ளை எதுக்கு சொன்னோம்? இல்ல தேவையில்லை, வாங்க உங்க கூப்பிட்டு உங்களை பத்திரமா உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்றேன். சொல்லி நம்ம தள்ளி வச்சோம் வைங்க. பண்ணி இந்த ஒரு வாரம் புலம்பி தீத்தல்ல என்னென்ன பண்ண என்ன சொன்னா, அவர் வர வரைக்கும் விட்டுட்டாங்க, வந்து கெஞ்சி வரல, அங்க பாத்துக்கிறேன். அம்மா விஷயத்துல இங்கே போயிட்டு விட்டு வந்துடு. நோ 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 நோ, ஒரு மனுஷன் வேண்டாப்பா. நோப்பா, பொண்டாட்டி நான் சொன்னேன், வாடி மோனு வா, அங்க பாத்துக்கிறோம். நீங்க அமைதியா இருந்து அங்க பழிவாங்க. என்ன என்ன கழட்டி விட்டு அவருக்கு ஃபீல் பண்ணல. அவனு வா, உனக்கு அங்க வச்சு செய்யறேன். இல்ல நம்ம கேரளா போக வேண்டாம் வேண்டாம். அவனை உனக்கு கேரளால இருக்கு, வா, உனக்கு வச்சு செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் கேரளால தான் இருக்கு, சொல்லலாமா? புருஷனை ஏமாத்த கூட தப்பு. இந்த மாதிரி புருஷன்லாம் இப்படிதான் பட்டு வச்சு செய்யணும். அப்பெல்லாம் இப்படி புலம்பிட்டு இருப்பீங்க. நான் கிளம்புறேன், நீங்க பேர் வந்து சேருங்க. இல்லைன்னா நீங்க இங்க இருங்க, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் 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 இந்த ஒன் ஸ்கூல்ல சொல்லு. நோ 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 நோ. இப்படி பண்ணிட்டு இருந்தா ஃப்ளைட்டை விட வேண்டியதான். கமான், பதில் எல்லா பதிலும் அங்க கிடைக்கும், வாங்க போலாம். சாரி போலாம். என்ன நீங்க ரெண்டு மட்டும் தான் இருக்கீங்க? அவங்க 2 பேரும் அண்ணா அண்ணிய பக்கம் போயிட்டாங்க. நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இப்பதான் வரீங்க? அவங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் போக வழி தெரியல சித்தி. ஸோ அதான் விட்டு வந்தேன், என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டு வந்துட்டேன். அண்ணாக்கு தெரியாது, அந்த மேடம்க்கு ஞாபகம் இல்லையா. ஏனோ அப்படிதான் இருக்கு. 4-5 வாட்டி போயிட்டு வந்தாதான் ஒரு இடத்துக்கு. இப்ப லாவணி எல்லாம் வரல, உன் மாமாவும் வரல,
உங்க மாமா வீட்டுல உங்க அத்தை புருஷன் அவங்களா இல்ல. எல்லாம் ஒண்ணா வச்சீங்கன்னா நாங்க என்ன பண்றது? உங்க அப்பா ஃபேமிலி முக்கியம் இல்ல. இப்போ உங்களுக்கு பிரவீன் பிரகதி முக்கியம் இல்ல. நீ முக்கியம் தான், அதுங்க நல்ல பசங்க என்ன. நம்ம வீட்டுல இருந்து பெரியவங்கன்னு யாரும் போகல, அதுக்குதான் அவங்க அவங்க மருமக புள்ள கூட இருக்காங்க, அங்க அட்டன் பண்றாங்க. ஓகேவா? நீங்க வரீங்கல்ல எங்க கூட அவங்க ரிசப்ஷனுக்கு. வருவேன், என்கேஜ்மெண்ட்டுக்கே வரல, அப்புறம் அவள் தான் உண்டு வச்சு செய்வா. கல்யாணத்துல மிரட்டிட்டு தான் போயிருக்காங்க. அந்த பயம் இருக்கட்டும். வாடா, வா, வந்து உட்காருவோம். இல்ல, உங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு எங்க அண்ணா நீ போய் பார்க்கணும். அட்ரஸ் கூட தான் வந்தேன். அப்படி இல்ல தாத்தா. தானே போய் பாக்கலாம். அவள் தான் போ. உங்க அண்ணன் கொஞ்சம் சொந்த காமரை தான் இருக்கு. ஆமா, அவங்க எங்க? சுத்தி பார்க்க போயிருக்கு. நீவா? இல்லடா, உங்க கவர்மா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கூட ஒரு பொண்ணு வேலை செய்யற பொண்ணு கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க துணைக்கு. இந்த கிளைமேட்லாம் உங்களுக்கு சுத்தி பார்க்க தோணுது. இந்த கிளைமேட்ல தான் சுத்தி பார்க்கணுமா? சரி சரி, அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்காரல எப்போ வரான்? சேட்டர் ரிசப்ஷன் தான் வருவாங்க. இந்த மழை இல்லாம இதெல்லாம் இல்லாம தான் வருவாங்க போல. எனக்கு அது தெரியல. இந்த பொண்ணு தாண்டி அது. நீங்க சொல்லும் போதே புரிஞ்சிடுச்சு. உங்க பொண்ணுக்கு அந்த நாத்தனார் ஓகேவா? நான் பொண்ணுக்கு எப்பவும் ஒரே நாட்டினாருதாம்மா. ரித்விகாவா? கொன்றுவேன், அது நீதான். நம்பிட்டேன். இது மூல அப்புறம் தனியா வந்து கொஞ்சம் வாங்க வாங்க, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். இரு வரேன். வாங்க வாங்க. ஓகேம்மா, போலாமா? சரி, ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கும். உங்க புள்ள தானே, நீங்க கேளுங்க, என்ன கேக்குறீங்க? சரி சரி, இப்ப பேச முடியல, பதிலாம் கொடுக்க முடியல, அப்புறம் கொடுக்குறேன். கொடுங்க, நான் கிளம்புறேன், நீங்க உங்க பிள்ளை கிட்ட பேசுங்க. போய் பிச்சு விடுவேன். வேண்டாம், நான் அப்புறம் வந்து தனியாவே பேசிக்கிறேன் என் பிள்ளைகிட்ட. அவனும் பாவம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க, தூக்கம் இருக்காரு, போய் தூங்க கொண்டாரு. அப்புறமா மதிய சாப்பாட்டு கேள்விப்பறேன். ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர. நைட்ல எனக்கு தூக்கமே இல்லை. உங்க அம்மா சொன்னாங்க, அதனால தான் சொல்றேன், போய் பார்த்தும். எது குடிக்க வேணுமா? அதெல்லாம் குடிச்சா தூக்கம் கலைஞ்சிரும், அதனால அதெல்லாம் வேண்டாம். நான் போயிட்டு தூங்குறேன். சரிடா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேடா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்க பக்கத்துல இடம் கிடைக்குமா? ரெண்டு லவ்வர்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போல. நான் கொஞ்சம் நகத்துல கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொலாவாங்கல்ல. என்ன போட்டுறீங்க? தம்பி, உன் புருஷனை பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். உன் புருஷனை பாத்துக்கோ, வழி விடு, நான் எங்க அண்ணிக்கிட்ட போறேன். வாங்க போய் பாரு. நீ என்ன சொல்றேன்? அதானே, என்ன சொல்ற? உங்க ஃப்ரெண்டு தான் உங்க இன்னொரு ஃப்ரெண்டு இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி நான் அப்படின்றதுனால அந்த ஃப்ரெண்டை மிஸ் பண்ற இதை என்னை வச்சு ஃபில் பண்ணிக்கிறாராம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு கிட்டே போயிடுவாராம். அதான் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவர்கிட்ட போகணும்ல, அதான். சத்தியமா புரியல. இவங்க தான் பிரபா பிரவீனோட ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப புரியுதா? பட்டியல போய் பாரு. நீ பார்த்துக்கோ. பாத்தீங்களா, கிள்ளிடுவாராம். என்ன ஃப்ரெண்ட் ஓட்டுற? என் தங்கச்சின்னு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்க, எப்படிமா இருக்க என்ன இதெல்லாம் இல்லை. ஃப்ரெண்டை மொட்டை விசாரிச்சார், ஃப்ரெண்டை ஏன் ஓட்டுறணும். இதுக்கப்புறம் இங்கே உட்காந்து வச்சுக்கோங்க, எனக்கு அது கிரேட் இன்செக்ட். நான் கிளம்புறேன். எஸ்எம்பா என் பிபியை பார்க்குறேன். இந்த ரூம்லேயே இருக்கேன். அப்ப நம்மளும் அந்த வீட்டுக்கே போலாம். ஏற்பட்டவங்க கூட நமக்கு என்ன? என்ன எங்களை விட்டு போறீங்க? அதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு புதுசு, என்ன கை தூக்கிட்டு போறீங்க? உனக்கு தான் உன் பொண்டாட்டி இருக்குல்லண்ணா, உன் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எனக்கு எங்க அன்னைக்கு தான் வாழ்க்கை அப்படி இல்லை, நாங்கள் 2 பேர் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். போலாமா நீ பிபி கிட்டேயே? போலாம். கதை வாழ்க்கை போது என்ன பண்றதுக்கு? ஹலோ அங்கிள், என்னை விடுங்க. நான் அங்கேயே சொன்னேன், இதெல்லாம் அங்கேயே கைத்து விட்டு வான்னு இங்கேயே சொல்லியிருக்க. அப்படின்னா இதெல்லாம் பேசியிருக்க கூட இப்படிதான் புலம்பிட்டே இருந்தான். நாத்து கல்யாணம் புதுசுல பொண்டாட்டிய கொஞ்சம் பேசுவானா, அவன் என்ன பண்றான்னு தெரியலையே. கம்பெனி போயிருப்பானா, ஒர்க் பண்ணுவானா, நம்ம 2 பேர் வேற இல்ல, எல்லா ஒர்க்கும் அவன் தள்ள தானே இருக்கும். என்ன பண்ணுவானே தெரியலையே. இப்படியே தான் நாத்து. தூங்கும் போது கூட ஃப்ரெண்டு ஞாபகம் தான் அண்ணி. வா, நம்ம அங்கேயே போலாம். ஆமா அண்ணி, இவங்க தனியாவே இருக்கட்டும். தள்ளி வச்சுன்னா அவ்வளோதான். என்ன உங்களுக்கு தேவை உங்க ஃப்ரெண்டு வந்தாச்சுல, கூப்பிட்டு வந்து விட்றேன்னு சொல்லிட்டேன், விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன விடுங்க. வாங்கிக்க மாட்டேன். நான் பாவம் இல்லை, நான் செல்ல புருஷன் தானே, தங்க புருஷன் தானே. சேச்சா கிடையாது. ஆச்சாவா? அங்க நம்ம பிபி கிட்ட போலாம். நீ விருப்பத்தோதடா, பாவம் தானே. என் ஃப்ரெண்டு ரொம்ப தான் ஓட்டுறேன், தான் பார்த்துக்குவோம். என்ன சார்? என்ன 2 பேரும் சும்மா என் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? எங்க பூக்கு கொடுங்க, உங்க ஃப்ரெண்டு கூட நீங்களே இருங்க, அப்ப நாங்க ஏன் ஓட்டுறோம்? டேய் விட்டு சொல்றா. சொல்லிட்டாருல உங்க பொண்டாட்டி, விடுங்க.
அப்ப எனக்கு நீ யாரு? நீ யாரு? நான் கிளம்புறேன். இப்பெல்லாம் வச்சு செய்யாதடா, நம்ம வீட்டும் போலாம் வான்னு. அவர் இந்த வீட்டு பையனாயிட்டாராம். இனிமேல் ஒரு தனி பெட்ரூம் வேணுமா? ஸோ அவருக்கு பக்கத்து பெட்ரூம் கொடுத்துருங்க என்ன? ஐயோ, சமத்தி. நமக்கு வீட்டும் கிட்ட வாங்கிட்டியே, என் பொண்டாட்டினா பொண்டாட்டிதான். தனி பெட்ரூமா? இருக்கா? இதோ பக்கத்தில் இருக்காரு அவர் பொண்டாட்டி. அவர் கூட போய் நம்ம தூங்கிப்பாரு. அதனால அவங்கள எதுக்கு பிரிச்ச பாவம் நமக்கு? கொடுத்துருங்க, அவங்க ஒன்றா போய் தூங்கட்டும். ஏய் பாருங்க, ரொம்ப வச்சு செய்யற அவ்வளவுதான் பாத்துக்கோ. ரெண்டா பிரிஞ்ச ஃபீலிங்ல நாங்க ஏதோ பேசிட்டோம். இங்க வாயேன், இங்க கொஞ்சம் வாயேன். வந்துட்டடி தங்கம். பாசமாவே கூப்பிடல, பயப்புல பாசமா போறாங்க. பாசமா கூப்பிட்டு பார்த்தா என்ன நீங்க தள்ளிட்டாங்க போயிட்ட. எனக்கு எங்கள் அண்ணி பக்கத்தில் இடம் தேவைப்பட்டது. ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதான் புருஷன் மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு நாங்கள் நான் வந்துட்டோம். வாங்க வான்னு கேட்ட மாதிரி உங்களுக்கு தனி ரூம் கொடுத்தாச்சு, கிளம்பலாம். இவங்க ஒருத்தவங்க தானே வந்தீங்க. இவர் இல்லை தானே இப்போ அங்கே ஒரு வாரம் புலம்பிட்டு இருந்தீங்க. மிஸ் பண்ணுறேன், அவன் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை, அவன் தான் வேணும் அப்படின்லாம் சொன்னீங்களே. அதுதான் போன நாளைக்கு இப்படியே வச்சு செய்வோம். வாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் 8 வருஷம் இருப்பீங்க, ஏன் 2 மாதம் இருப்பீங்க, 3 மாதம் இருப்பீங்க, உங்களால் அதெல்லாம் முடியும். ஆனால் அவர் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் கூட உங்களால் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு ஏன்? அப்புறம் தப்பாயிடும். நான் பிரிக்கல, போயிட்டு வாங்க. நான் சென்னையிலயும் விட்டு வா சொல்லிட்டேன், விட்டுட்டு வாங்க. இல்ல, அண்ணா கிட்ட சொல்லிட்டியா நீ? என்னதுடா? அதான் அந்த ரூமை பத்தி கேட்டாங்க. ரூமா விட்டுருவா, பார்மசி பண்ணவா? டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னா. ஃபார்மசினா ரேக் வைக்கணும்ல. ஸோ இப்போ இவங்க ப்ளே ஏரியாவாக இருந்தாலும் ரேக் வைக்க தான் போகிறாங்க. ஸோ ப்ளே ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரேக் வைக்க சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. அதில் என்னென்ன ஃபார்மசி வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக வைக்காம அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபார்மசி வைக்கிற மாதிரி இருந்தா நான் முடிவு பண்ணல. ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற சொல்லிட்டேன். அட்டாச்சு வால் அட்டாச்சு என்னென்ன கபோர்ட் வைக்க போகிறாங்களோ வச்சுட்டு, சைட் ரேக் என்னென்ன அடிக்க போகிறாங்களோ அடிக்க சொல்லிட்டேன். சரி சரி. அப்புறம் லைஃப் எப்படி போகுது? தான் சொன்னேன் குதூகலமாக வாழ்றாங்கன்ட்டு. ஆமால, என்ன 2 பேரும் நோட்டுக்கலாம். நாங்க உங்களுக்கு நிஷாந்த், நீங்களே தான் வாலண்டியா வந்து அப்ரூவர் ஆகுறீங்க. போலீஸ்காரரே போட்டு வாங்குறீங்க. அவர் சொன்னோன்னு இங்கே வலிக்குது. போல. சரி விடு, நமக்கு தான் அப்படி அமையல, அவங்களுக்கு அது அப்படி அமைஞ்சிருக்கே. ஆமா நீ. சரி நாச்சு விடு, என்ன பண்றது? இதான் நம்ம வீட்டின் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவங்களா மேட் ஃபாரிச்சதா இருக்காங்களே, இருந்துட்டு போட்டோம். ஆமா நீ. உங்களுக்கு வேணா நாங்க தனி ரூம் தரோம், நீங்களா சந்தோஷமா இருங்க. ஏய், என்ன அவனுக்கு தனி ரூம்? உங்க 2 பேர் கப்பலுக்கு தனி ரூம் கொடுக்கும்போது இந்த கப்பலுக்கு தனி ரூம் தர மாட்டாங்களா? அப்படி கேளுங்க நிஷாந்த், இந்த ரூம் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா பக்கத்து ரூம் ஆல்ரெடி அவங்க கேட்டாங்கல்ல, அதுல அவங்க போய்க்குப்பாங்க. எங்களுக்கு இந்த வீடு வேண்டாம், நாங்க எங்க வீட்டுக்கே போறோம். நாங்க எங்க அம்மா அப்பா கூட இருந்துக்கிறோம். ஆமா நீ, போலாம். இவங்க நம்ம தள்ளி வைக்க ரெடி ஆயிட்டா விட்டவே கூடாது. வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா என்னடா புருஷனை பண்ணிட்டு பிரிச்சு வேலை பார்க்குறீங்க, என்னடா பண்ணி தொலைச்சாங்க நீ இப்படி வச்சு செய்யறா? கொஞ்சம் புலம்பிட்டேன். சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புலம்பிட்டேன். புலம்புன மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்க? ஏதாண்டா உன்னை விட்டு பிரிச்சது இல்லையா, அதான் கொஞ்சம் புலம்பிட்டான். எப்படி வச்சு செய்யறோம்? ஹலோ, உங்க பொண்டாட்டி அங்க இருக்காங்க, என்ன பண்றீங்க? வேண்டாம், எவ்வளவு புலம்புனீங்க. என் விஷயம் எல்லாத்துக்கும் வேல்யூ எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. எப்படி மதிக்கிறது மட்டும் பாரு. ஆமா, இப்போ உங்க பொண்டாட்டி வந்துட்டாங்க, அதான். ஃபுல்லாதான் என் ஐ லவ் யூக்கும் வேல்யூ இல்லை, என் மொத்தத்துக்கும் வேல்யூ இல்லை, அப்புறம் என்ன? என்னது, என் லவ்வோட ஐ லவ் யூக்கு வேல்யூ எல்லாம் போயிடுச்சா? மொத்தத்தையும் மதிக்கலையா பாரு. இப்ப அவங்க ஏத்தி விடுறாங்க, அதெல்லாம் காதல் வாங்கி பாரு. உண்மையை சொல்றாங்க. எவ்வளவு வேல்யூ பண்றோம் பாரு. வேண்டியவங்க பக்கத்துல இருக்காங்க, அதனால இப்போ இது தேவைப்படுது. உங்க பக்கத்துல இல்லாத போது அது தேவைப்படல. உன் பொண்டாட்டி சொல்லி வைடா. நான் மட்டும் கரெக்டா தான் பேசுறோம். என் தங்கச்சி விட்டு வாமா, நம்ம போலாம். ஓ, வந்துட்டேன்னா இந்த காலை வெட்டிடுவேன். என்ன என் தங்கச்சி குழப்பறேன்? அவன் எனக்கு மட்டும் தங்கச்சி கிளம்புங்க. என்னடா இப்படி சொல்றான் அவன்? ஆமா, நீ எனக்கு மட்டும் தானே சொந்தம். நன்றி. ஆமா நிஷோண்ணா, நான் என் நிஷோண்ணாக்கு மட்டும்தான் சொந்தம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். வெளிநாட்டுல இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு வீடியோ கால் பேசியிருக்கீங்களா? நானே பண்ணணும். என்கிட்ட கோச்சுக்கு மட்டும் தானே தெரியும். மாசம் என்ன பிளாக் பண்ணிட்டு போனவர் தானே, என்ன போட்டோன்னு விட்டு போனவர் தானே, அப்புறம் என்ன பாசம் வரும்? அதெல்லாம் வராது. செல்லும் புரிஞ்சுக்கிட்டேன் யாருக்கு யார் மேலதான் பாசம் இருக்குன்னு. நீங்க 2 பேரும் ஹர்ட் ஆயிட்டீங்களா?
நான் லைட்டா அவங்க புருஷனை ஒரு நாள் ஓட்டணும்னு நினைச்சேன். என்ற புருஷன் பண்ணான் பத்தியா, அதுக்குள்ள கொஞ்சம் அவனை கதற விடணும்னு ஆசை. அவன் இல்ல மாம்சு அவனா, இல்ல ஃப்ரெண்டுக்காக எவ்வளவு பண்ணா தங்கச்சிய. ஆனா இப்ப வச்சு செய்யணும் அப்படின்னு நான் சொன்னதுனால என் நாத்து செய்யுது. இப்படி இருக்க வரும் சப்போர்ட். உங்க சப்போர்ட் யாருக்கு? சரி வச்சு செஞ்சிடுவோம். இதே அது ஏதோ கோவத்துல ஒரு வாரம் உங்க ஃப்ரெண்டு பிளாக் பண்ணிட்டுங்களா, எனக்காக இருப்பீங்களா? தனிக்கோ வீடியோ கால் என்கிட்ட ஒரு நாள் பண்ணி பேசுனீங்க, இதுக்கு நடுவுல தேவையில்லை. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட யாருக்கு நம்ம மேல பாசம் இருக்கு இல்ல. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டா, உங்க ஃப்ரெண்டு புடிச்சுக்கோங்க, என்னை விட சொல்லுங்க அவரை. என்ன நீ அந்த விளையாட்ட சொன்ன பத்தி நீ சீரியஸா பண்ணிட்டு இருக்க? அண்ணனுக்கு அப்புறம் நான் திருப்பி என்ன பண்ணுன்னு தெரியாது. யார் நீங்க? என்ன பண்றீங்க? ஹலோ, யாருக்கு என்ன பண்றீங்க? விடுங்க. உங்ககிட்ட அங்கேயும் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தது. ரிவர்ஸ் டெஸ்ட்லாம் வேண்டாம். நான் புலம்பு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்பெல்லாம் வச்சு செய்யாத. தேவையில்லை. என்ன சொன்னீங்க? ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் சொன்னீங்கல்ல. உங்களுக்கு யார் முக்கியமோ அவரே கொடுத்துட்டேன். அதான் என் ஃப்ரெண்டு இல்லாம கஷ்டமா இருக்கும், அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சொன்னீங்கல்ல. ஏய், இந்த வார்த்தையெல்லாம் சொன்னீங்களா சொல்லலையா? நீ அதெல்லாம் சும்மா காசு கொடுத்தல எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தையில உங்க வாயில இருந்து வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. லவ் யூ சொன்னேன். ப்ளீஸ். இந்த எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல, பதிலுக்கு சொல்லல. சொல்லல. பாவி, சொல்ல மாட்டாளான்னு வேண்டியது சொன்னா மதிக்கிறது இல்ல. வானாத்தி, நம்ம போலாம். எப்போ உனக்கு இப்படி மரியாதை இல்லையோ அந்த இடத்துல நீ இருக்க வேண்டாம். சொல்லு வந்து வா, எனக்கு வா. கொடுத்தேன். அம்மே வேல்யூ இல்லாம போச்சா இல்லையா? கொஞ்சம் டிஸ்டர்ப். எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நடந்துச்சு. அதான் இப்ப எனக்கு உங்க மேல நம்பிக்கை போச்சு. சொல்றது பெரிய வார்த்தை வேண்டாம். அழுதுடுவேன். பாவமா இருக்கே. வச்சு செய், 2 பேரும் கதறணும், அப்பதானே ஹாப்பி. குடும்பத்துக்கு இதே வேலையா போச்சுல்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு செய்யணும். நாங்க ஹெல்ப் பண்றோம். இப்பதான் பார்த்துக்கணும். கொன்றுவேன். அவன் பாவம். பாவமா? ஓ, அப்ப இதெல்லாம் பண்ண அவரு நல்லவரு, அசிங்கப்பட்டனா பாவம் இல்ல, அசிங்கப்படுத்தவர் தான் பாவம். இதான் உன்னோட நியாயமான தீர்ப்பு. இதுதான் தங்கச்சி மேல நீ வச்சிருக்க பாசம். அவன் ஏதோ கேவனான்னு சொல்லலையா? அதான் உன் மேலே வச்சுக்க சொல்றது. என்னை விட தானே சொன்னேன். என்ன விட்டுருங்க, உன் மேலேயே வச்சுக்க சொல்லு பாசத்தை ஃபுல்லா. நான் கேட்டேன். அவருதான் இவ்வளோ தெரியாது. சாரி என் மூளை ஒட்டு பழனி, தங்க பழனி. இந்த வாட்டுக்கு நினைச்சு நான் செல்வம் தானே. வேண்டாம், ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், போதும், ரொம்ப காயப்பட்டுட்டேன். நீங்க என்னை விட சொல்லுங்க, நம்ம போகலாம். மாட்டேன். ப்ளீஸ். எனக்கு ரொம்ப தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நீ மட்டும் சொல்ற தேவையில்லைன்னா லவ் இல்லாம யார் எது கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. லவ் தான் கொடுத்தா. போன வாரம் இருக்கும், இது இல்லையே. இப்போ புதுசா வந்து குடிச்சா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? முடியாது. பிரேக்கப் தான். இந்த வார்த்தையெல்லாம் தாங்கிக்க மாட்டாரு. பார்த்துட்டோம், கதறட்டும். அவரும் கதறான், கதற மாட்டானே. என்ன வார்த்தை சொல்றேன்னு? நான் கூட பிரேக்கப் பண்றேன். பண்றதுக்கு பேர் தான் பிரேக்கப், நீங்க பண்றதுக்கு பேர் டிவோர்ஸ். ஆமால, ஆமா, நான் டைவர்ஸ் பண்றேன். குட் டெசிஷன். என்ன விளையாட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன வார்த்தைலாம் சொல்றீங்க? என்ன பிரேக்கப்ல சொல்றேன்? அதில் முடியாது. என் பொருட்டு தான் தாலி கட்டினேன், தெரியும்ல. கைட்டி வீட்டுல வச்சுட்ட, அது தெரியும்ல. கழுத்து இல்ல, கழுத்து இல்ல. பார்த்து காட்டி கொடுத்து கொண்டுருவேன். இல்ல, அது எப்படி காட்ட முடியும்? செக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கை வந்ததுன்னு உங்க கையை உடைச்சிருவேன். செக் பண்ணனா உங்க ஃப்ரெண்டு உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்புங்க, செக் பண்ணிக்கிட்டோம். கைட்டிட்டேன். ஆமா, கைட்டிட்டேன். என்னால கைட்ட மாட்டேன்னு சொன்னேன். என்ன கைட்டினாலும் பரவாயில்ல சொன்னீங்களே. அது நீ கஷ்டப்படுவியோன்றதுனால அப்படி சொன்னேன். ஆனா நீ இதை கைட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. அது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப நீங்க என் புருஷனா இருந்தீங்க, அதனால கைட்ட மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் நீங்க என் புருஷனா இல்லையே, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேல்யூ, அதான் கைட்டேன். அது அதுக்கப்புறம் ஒரு சாதாரண செயின் தானே, கைட்டி அம்மா வித்தி வச்சுட்டேன். நம்ம வீட்டு கூட இல்ல, வீட்டுல எங்கேயுமே இல்ல. ஆச்சா, போட்டோ உங்ககிட்டே வச்சிட்டேன். தப்பு கைட்டிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி எனக்கு அவ்வளோ இல்லை. சரி விட்டுறீங்களா? யாரையும் பிடிக்க போங்க. அவன் எவ்வளோ ஆசையா போட்டா, நீ பண்ணது தப்பு. நீ பண்ணது நிச்சயமாவே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு.
உனக்கு அது எவ்வளோ ஆசையாக போட்டான் அது போய் கேட்டுட்டேன். என் மேலேயே ஆசை இல்லையா, அப்புறம் என்ன? விட்றா, ஒன்றும் இல்லை. அது ரூம் திறந்து தானே இருக்கு. ஆமாண்டா, நீங்கள் வருவீங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்களே. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன்.